அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. அதே போல் இன்று ஆடி பூரம், அதே போல் நாகசஷ்டி, இந்த நாகதோஷம், அதாவது ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருந்தவங்க இன்று ராகு கேது தோஷத்தை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக அந்த ராகு கேது தோஷம் கழிஞ்சிடும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஆடி பூரம்னா பூநூல் மாற்றுறவங்க பூநூல் மாற்றிக்கலாம். இதில் விட்டுட்டா அதுக்கப்புறம் ஆவணி ஆவிட்டம் வரும் பூநூல் மாற்றுறதுக்கு. கருத்தில் கொள்ளுங்க. ஆடி பூரத்தில் பூநூல் மாற்றுறது மிக சிறப்பு. சரி, இப்போ நம்ம ராசி பலன் போவோம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூடலாம் அதுக்கும் கிடக்குது. அதிகப்படியான அனைவருக்கிட்டே பகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் விழிப்புணர்வு இருந்து உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்து குல தெய்வத்தை வணங்குங்க. ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட அதுக்கும் கீழே இருக்குது. பயம் அதிகமாக இருக்கும். விரயங்கள் அதிகமாகும். உடல் சோர்வாகும். அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. இஷ்ட தெய்வத்து குல தெய்வத்தை வணங்குங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டார விடிய நாள். பாலிய நண்பர்களை பார்த்து மகிழ்வீர்கள். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சிறப்பான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது. ஒரு தடங்கள், ஒரு பொருள் விரையும், ஒரு மன சோர்வு, உடல்வாதிகள்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்று உங்கள் இஷ்டதேது குலத்தை வணங்கிட்டு நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே தான் இருக்குது. ஒரு உடல் சோர்வு, ஒரு கழிப்பு, ஒரு தடுமாற்றம், பண விரயம், பொருள் விரயம், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்து குலத்தை வணங்கிட்டு இதனால் நீங்கள் செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தாமதங்கள் அதிகமாகும். அதனால் எந்த வேலை செய்தாலும் எங்கே சென்றாலும் கொஞ்சம் முன்கூட்டியே செல்லுங்க. அப்போ தான் நீங்கள் சேர வேண்டிய நேரத்தில் போய் சேரலாம். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது, சிறப்பான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட அதுக்கும் கீழே இருக்குது. சிக்கல்களும் தொல்லைகளும் விரயங்களும் ஏற்படுவனால் இஷ்ட தெய்வத்து குலதெய்வத்தை கேட்டு அதாவது இஷ்ட தெய்வத்து குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி வைக்கிறீங்க. இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட அதுக்கும் கீழே. தேவையில்லாத பிரச்சனைகள் பகைக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருந்தால் இன்று நீங்கள் அமைதியாக இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. இந்த தனுசு இது மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டியை இயக்கி கொண்டு எக்காரத்தை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. விபத்துகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பை சந்திராசி ஏற்பட்டோம். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.